SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சொல்லிசை பாடகர் கைது, ஜனாதிபதி அனுரவிற்கு பரந்த கடிதம், அவளும் ஈஸ்டர் தாக்குதலின் மர்மங்கள், MP பிரபுவை தாக்க முயற்சி, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கடும் கண்டனம், ஹோமோஸ் நீரிணை அருகே பற்றி எரியும் கப்பல் தொடர்பன விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனின் விடுதலை தொடர்பான விடயத்தினை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தனது இனத்தின் வரலாற்று வலிகளையும் இழப்புகளையும் மன உணர்வுகளையும் இசை மற்றும் பாடல் வழியாக வெளிப்படுத்திய ஒரு இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ் மக்களிடையே மிகுந்த அதிருப்தியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கலைப்படைப்பின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை குற்றமாக கருதி அதற்காக ஒரு இளைஞனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது இந்த நாட்டில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் கருத்துரிமை சவால்களின் தீவிரத்தையே எடுத்துக்காட்டுவதாக மக்கள் கருதுகின்றனர் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் வெளிப்படுத்தப்படுவார் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக ஏராளமான உண்மைகள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தாக்குதல் தொடர்பான உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தும் இறுதிக்கட்டத்தை தற்போது எட்டியுள்ளது. இதன் காரணமாகவே சுரேசாலையை சுற்றியுள்ள பலர் இன்று கவலையோடு காணப்படுகின்றனர். சுரேசாலை தரப்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதற்கு திலீப பீரிஸ் நீதிமன்றில் ஆதாரங்களை சமர்ப்பித்து வருகிறார் என்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுவை தாக்க முற்பட்டதை EPDP கட்சியின் மட்டு ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனி சில் ராஜ்குமார் வன்மையாக கண்டித்துள்ளார். மட்டக்களப்பு பாலமீன் மடுவில் அவரது காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். கடந்த வாரம் காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவை நாடாளுமன்ற உறுப்பினர் ALM ஹிஸ்புல்லா அநாகரிகமான முறையில் தாக்க முற்பட்ட சம்பவத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இன முரண்பாடுகளை தோற்றுவித்து அதன் மூலம் அரசியல் குளிர்காய்ந்து வந்தவர் ALM ஹிஸ்புல்லா. அவர் மீண்டும் மட்டக்களப்பில் தமிழ் முஸ்லிம்களுக்கிடையே இன முரண்பாட்டை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவராக இருந்து கொண்டு சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அநாகரிகமான முறையில் தாக்க முற்பட்டதற்கு கந்தசாமி பிரபு ஒரு தமிழர் என்ற இனவரி போக்கே காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகச் செய்திகள். சர்ச்சைக்குரிய ஹோமோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஓமான் கடற்கரைக்கு அருகே ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் காரணமாக கப்பலில் தீப்பிடித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கப்பலில் உள்ள 24 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்தியாவின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் பணிப்பாளர் உபேஷ்குமார் சர்மா MT மேரிவெக்ஸ் கப்பலில் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறியுள்ளார். ஓமான் கடற்கரைக்கு அப்பால் கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் அவசர உதவியை நாடுவதாக இந்திய முன்னோக்கு மாலுமிகள் சங்கம் முன்னதாக எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தது. கடல்சார் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் என சந்தேகிக்கப்படும் காரணத்தால் கப்பலில் தீப்பிடித்தது. அந்த வெடிப்பு கப்பலின் இயந்திர அறையை சிதைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாரிவெக்ஸ் என்பது பலாவ் நாட்டின் கொடியின் கீழ் பயணிக்கும் ஒரு எண்ணெய் ரசாயன கப்பல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சொல்லிசை பாடகர் கைது, ஜனாதிபதி அனுரவிற்கு பரந்த கடிதம், அவளும் ஈஸ்டர் தாக்குதலின் மர்மங்கள், MP பிரபுவை தாக்க முயற்சி, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கடும் கண்டனம், ஹோமோஸ் நீரிணை அருகே பற்றி எரியும் கப்பல்.